பேபி பீட்டாஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதே பேட்சை வந்து 1 மந்த் முன்னாடி வந்து அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ இதுங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. ஜூன் எண்டில் வந்து ப்ரீட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆகஸ்ட் எண்டுமே வந்துருச்சுங்க. ஸோ 2 மாதம் பேபிஸோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட பேரண்ட் வந்து ப்ளூ பேண்டா கேலக்ஸி வந்து போட்டிருந்தேன், ரெட் கேலக்ஸியுமே வந்து போட்டிருந்தேன். ஸோ 2 பேரண்ட்டுக்கான குட்டிங்க தான் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 100 குட்டிக்கிட்ட வந்து அந்த டைமில் ஹேட்ச் ஆச்சு. பட் எனக்கு கல்ச்சர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. டாஃப்னியா ஃபீடே இல்லாமல் அப்படி இப்படின்னு ஒரு 10 குட்டிக்கிட்ட வந்து தேத்தி இந்த பேட்ச் வந்து வச்சுருக்கேன். 100 குட்டியில் 10 தான் வந்து தேத்தி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இல்லை 10க்கு மேலே தான் இருக்கும். ஒரு 15-20 கிட்ட வந்து இருக்கும். பட் ஆரோக்கியமாக ஓரளவுக்கு கலர்ஸ்லாம் வர்ற மாதிரி தெரியுதுன்னா ஒரு 10 சொல்லலாம். ஸோ இந்த 10ல் எத்தனை வந்து நல்லா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1-2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. 10மே செல்லஃபைனாக வரலாம், இல்லை அதில் வந்து சாலிட்ஸ் வரலாம், எப்படி வேணால் வரலாம். கலர் வரும்ன்றதை நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. கெஸ் பண்ணிக்கலாம். 1-2 10ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி 1-2 வருதுங்க. அதில் வந்து ஒரு ரெட் கேலக்ஸிக்கு நல்லா கலரேஷன் வருது. டே பை டே வந்து கலர்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. அண்டு க்ரோத்துமே வந்து உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். லாஸ்ட் மந்த்து வந்து இதுங்களை போடுறப்ப அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட் மந்த்து வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த 30 டேஸில் இப்போ வந்து க்ரோத் பயங்கரமாக வளர்ந்துருக்குங்க. டாஃப்னியா கல்ச்சர் வந்து என்கிட்ட ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. கிராஷ் ஆகிறது கிடையாது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எப்பயுமே ஹெவி ஃபீடாக போட்டு அதுங்களுக்கு வந்து நான் க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் க்ரோத் ரிசல்ட் வந்து என்கிட்ட பயங்கரமாக இருக்குது. ஸோ இதே வேகத்தில் க்ரோ ஆச்சு அப்படின்னா இன்னும் 10-15 நாள்லேயே வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம். பட் நான் அதுங்களை அப்படியே டம்ப் பண்ணி ரிசல்ட் பார்க்க போகிறேன். இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இந்த பிளான்ட் டேங்க்லேயே தான் வச்சு எப்படி வருதுங்கன்னு பார்க்க போகிறேன். நல்லா அடல்ட் வரைக்குமே வந்து வந்துடும். இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அடல்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணுறோங்க. ஸோ எப்படி வருது அப்படின்றத நம்ம அப்படியே அப்டேட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் பீட்டாஸில் இன்னும் போட்டிருக்கேன். ஸோ ஒயில்டு வந்து நான் ப்ரீட் போட்டிருக்கேன். அதை தாண்டி எக்ஸாட்டிக் ஒன்று 3000க்கு எடுத்திருக்கேன். அது இன்னும் கைக்கு வரலை. ஸோ எல்லாமே வந்து இருக்குது பீட்டாஸில். எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒயில்டு நான் ப்ரீட் பண்ணதாக இருந்தாலும் சரி, எக்ஸாட்டிக் ஆர்டர் போட்டிருக்கறதாலும் சரி, எல்லாமே வந்து டாஃப்னியாவை நம்பி தான் போடுறேன். ஸோ கல்ச்சர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கல்ச்சர் இருந்துச்சுன்னா எத்தனை பீட்டா வந்து நான் ப்ரீட் பண்ணாலும் எனக்கு பேட்சஸ் வந்து ஈஸியாக ரைஸ் பண்ண முடியும். ஸோ கல்ச்சர் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 50-60 குட்டியை வந்து ஒரு பேட்ச்லேருந்து தேத்தலாம். இந்த மாதிரி 10 மட்டும் உயிர் பிழைக்காது. கொஞ்சம் நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கல்ச்சர் செட் ஆகிருக்கு, எப்படி தான் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்றதை கண்டிப்பாக ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் கலரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். டேங்க் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் கொஞ்சம் ஆல்கேஸ்லாம் க்ளீன் பண்ணி வீடியோக்காக ரெடி பண்ணி வச்சேன். அதனால் டேங்க் க்ளீனாக தெரியுது. நான் நாஸ்தியாக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ டாஃப்னியா ஸ்வீட் பண்ணியும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இதுங்களுக்கு பில்லட்டு டாஃப்னியா ரெண்டுமே கலந்து தான் போடுறேன். ஏன்னா டாஃப்னியா கல்ச்சர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு எடுக்க முடியாது. அப்போல்லாம் வந்து பில்லட்டு போடுவேன். ஒரு சில நேரம் கல்ச்சர் திடீர்னு எனக்கு கம்மியாகவும் வரும். ஏன்னே தெரியாது, கம்மியாகவும் வரும். கம்மியாக வருது அப்படின்னா அன்றைக்கி நான் பில்லட்டை வந்து ஃபீட் பண்ணுறேன் கொஞ்சம். ஸோ ஆஃப் வயிறு வந்து பில்லட்டு ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாஃப்னியா வந்து நான் போடுவேன். மீதி ஆஃப் வயிறு வந்து டாஃப்னியா ஃபில் ஆகும். இந்த மாதிரி அது வயிறு வந்து கொஞ்சம் எப்பயுமே ஃபுல்லாக தான் நான் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். கம்மியாக வருதுன்றத கம்மியாலாம் போடுறதில்ல. ஹெவி ஃபீடு தான், பட் ரொம்ப கிடையாது. மார்னிங் வந்து ஒயிட் டைட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒயிட் டைட்டு கொடுப்பேன். ஸோ டைஜஸ்டாக தான் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்விம் பிளாடர் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், வயிறு உப்பி போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் எப்பயுமே ஃபீடு நிறைய கொடுக்குறீங்கன்னா அடுத்த ஃபீடு கொடுக்குறப்ப டைஜஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பேபிஸ்க்கு நான் செக் பண்ணிப்பேன், சரிங்களா? ஏன்னா ஹெவி ஃபீடு தான் கொடுப்பேன், பட் அடுத்த ஃபீடு டைஜஸ்ட் ஆகிறப்ப தான் கொடுப்பேன். சரி, ஓகே. ஸோ பேபி பீட்டாஸ்க்கான அப்டேட் இவ்வளோ தான். இதோட அப்டேட்டுமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. 1 மந்த்துக்கு ஒன்ஸ்லாம் வந்து நான் பேபி பீட்டாஸ்க்கு அப்டேட் போடுறது கிடையாது. பட் இது க்ரோத் ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பேர் கேட்டுட்டும் இருந்தீங்க. ஸோ அதனால தான் இதுக்கான நான் அப்டேட் போடுறேன். ஒயில்டு ப்ரீட் போட்டிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். குட்டிங்க வந்துச்சு, டாஃப்னியாலாம் நல்லா சாப்பிட்டு பொழைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் போடுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.